ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க கிச்சன் டிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில குறிப்பு வகைகள் எல்லாமே பார்க்க போகிறோம். என்னடா இது பூண்டெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மலிவாக கிடைச்சது பூண்டு. கேஜியே பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னு கிடச்சிது. ஸோ சூப்பராக ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து அதுவும் பண்ணிடலாம். அப்புறம் ரீயூஸ் சில ஐடியாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் பார்த்துடலாம். சம்மர் வந்தாச்சுங்க, நிறைய நீங்கள் வத்தல் ரெசிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வடகம் ரெசிபி இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த சம்மரில் என்னென்னலாம் பண்ணலான்ற குறிப்பும் சொல்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான மாத்திரையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாங்க. 2 in 1 தான். அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பூண்டு அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லைங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகா பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. எனக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் அந்த 2 ஸ்லைஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு எடுத்திங்கன்னா ஊறுக்காவும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை தாளித்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். வணக்க போகிறது இல்லைங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும், அவங்க மட்டும் வணக்கிக்கலாம். இதை ஊறுக்காவை வேணால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற எண்ணெயை இது மேலே நீங்கள் ஊற்றும் போது சூப்பரான ஒரு துவையல் தயாராகிடுங்க. ஊறுக்காய் தயாராகிடும். இதை இட்லி, தோசையோட, சப்பாத்தியோட எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயாக இருந்தால் தான் இது ஃபுல்லாக போய் அந்த பூண்டில் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரான மணமாகவும் இருக்கும். பூண்டு மலிவாக கிடைச்சது. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 400, 300 அபோவ் இருந்தது. இப்போ 100 ருபீஸ் தான் கேஜினவே வாங்கி செஞ்சிட்டோங்க. சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். அரிசி களைவீங்க இல்லைங்களா, இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம அரிசி எடுப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கூட ஆட் பண்ணி செய்வீங்க. அந்த மாதிரி ரேஷன் அரிசி ஆட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அரிசி நல்லா வெள்ளையாகணுன்னா கொஞ்சம் சால்ட், அதாவது கல்லுப்பு போட்டு நீங்கள் அதில் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கலர் கொஞ்சம் ஒயிட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அரிசி களையிற தண்ணியாக இருக்கட்டும், பருப்பு களையிற தண்ணியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது 4வது களையும் போது அதை ஹேர் ஸ்ப்ரே கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம தலைக்கு குளிக்கலாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி உளுந்து பருப்பு எதுவாக இருந்தாலும் களைஞ்சி அந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துருவேன். அந்த மாதிரி வடிக்கிற தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ செழிப்பாக வளருங்க. அதாவது பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், நல்லாவே வரும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செடிக்கு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை செடிக்கு ஊற்றி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் பாருங்களேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான டேப்லெட்ஸ் இருக்கும். பேராசிட்டமலாக இருக்கட்டும், சினரெஸ்டா, இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான டேப்லெட் இருக்கும். டோலோ இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரி ஆகிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட வேண்டாங்க. இல்லை உங்களுக்கு எலி தொல்லை, பூச்சி தொல்லைலாம் அதிகமாக இருக்குன்னாலும் உங்கள்கிட்ட இருக்க 2 டேப்லெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு நல்லா நுணுக்கிக்குங்க. இது பார்த்திங்கன்னா டோலோவும் அப்புறம் இந்த பேராசிட்டமல் அலைடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேப்லெட்ஸ் தான். ஸோ டேட் பார் ஆகிடுச்சு, அதை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஒரு கவரில் வச்சு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்குங்க. இதை நுணுக்கிட்ட பிறகு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தேங்க, அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சப்பாத்தி மாவில் இதை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கூட இருக்கும் போது செய்யாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வைக்கும் போது குழந்தைங்க கையில் படாத மாதிரி வைக்கணுங்க. அதனால் இதை பார்த்து தான் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நல்லா இது உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே வச்சிங்கனாலும் போதுங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி நம்ம இந்த வாஷ் பேஷன் அடியில், சிங்க்கு அடியில் வைக்கலாம். காக்ரோச் சொல்லலாம் இல்லாத. நான் பார்த்தீங்கன்னா கார் கீழே பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எலி தொல்லை இருந்ததுங்க. ஒரு 2 மந்த்தாக கார் எடுக்காதனால எலி ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நான் கார் கடியில் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேஸ்ட்டை ரோல் பண்ணி நான் அந்த சப்பாத்தி பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கார் கீழே பார்த்தா தெரியும், டஸ்டெல்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல தான் இந்த பால்ஸை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காக்ரோச் வேணும்னாலும் சிங்க்கு கடையிலாம் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பயும் சொல்கிற குழந்தைங்க கண்ணில் படாத இதை செஞ்சு வைங்க. அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். போமோகிரானட் வாங்கியிருந்தேங்க. பசங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன். வெயில் காலம் இல்லைங்களா, ஸோ ஜூஸ் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த சொலையெல்லாம் உரிக்கும் போது கூடயே அதுக்குள்ளே இருக்க சதைகளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தோற்பு தன்மையும் இதில் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். டேட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணாத போடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி பிரிச்சுட்டு உள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு தாங்க நீங்கள் எப்பயும் போடணும். சீட்லெஸ்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரிலாம் ஆகும். ஒரு சில டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்குங்க. அந்த மாதிரி எடுக்கும்
குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் எப்பயும் டேட்ஸை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் சுகரே ஆட் பண்ணலைங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாலையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை ஃபுல்லாக வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து ஜூஸாக எடுத்துகிட்டு அப்படியே தான் நான் எதுவும் ஃபில்டர்லாம் பண்ணல. ஸோ இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. டேட்ஸ் ஒன்று மட்டும்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபினும் அதிகமாகும். இந்த சம்மருக்கும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து குழந்தைங்கள் இல்லைங்க, நம்ம பெரியவங்க கூட எல்லாருமே எடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேரட் போட்டும் செய்யலாங்க. கேரட்டில் வந்து இதே மாதிரி டேட்ஸ் போட்டு அரைச்சி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். நான் வந்து பேபிகார்ன் வாங்கியிருந்தேங்க. பேபிகார்னும் பட்டாணியும் வாங்கியிருந்தேன். பேபிகார்னை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிட்டு பட்டாணி வேகும் போது பேபிகார்னும் கூட போட்டேன். ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன், 2 கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த பொடியாக நறுக்கின கார்லிக்கும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெந்த அந்த பட்டாணியும் பேபிகார்னையும் எடுத்து நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாங்க. பேபிகார்னுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த காய் கிடைக்கிதோ ப்ரொக்கோலி கூட ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பசங்களுக்காக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணேன். சூப்பராகவே வந்திருந்தது. இது கூட வந்து பன்னீரும் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். இப்போ கரம் மசாலா கொஞ்சோண்டு, கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால வெறும் பெப்பர் மட்டும் இருந்தால் கூட போதுங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் இந்த காய்கறிகளில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ நல்லா ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் தோசையோடையோ சப்பாத்தியோடையோ அப்படி இல்லை ரைஸாகவும் மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக நான் ரைஸ்க்காக தான் இதை செஞ்சுருக்கேன். அதனால் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக தயாராகியாச்சு பாருங்களேன். ரைஸும் செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்த குறிப்பு போயிடலாம். பூரி செய்கிறீங்களா? பூரி நல்லா உப்பலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூரி மாவில் வந்து இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண மறந்துட்டிங்கன்னா கூட ஃபைனலாக கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. நான் மறந்துட்டேன். ஸோ இதை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. பாதி சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு பூரிக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயில் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே தாங்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த ஆயில் கவரில் வந்து சப்பாத்தி மாவை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப் உள்ளே பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி அப்படியே வைக்கலாங்க. நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டான கவரை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவுக்காகவே நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்களேன். சப்பாத்தி சாஃப்டாக வந்தது, பூரி நல்லா உப்பலாக வந்தது ரவை ஆட் பண்ணி பண்ணும்போது. கண்டிப்பாக இது தேவைப்பட்டாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட ஒரு பனானாவை ஆட் பண்ணி செய்யும் போதும் சாஃப்டாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ செய்வாங்க. அப்பயும் சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. நான் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த குறிப்பு எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ.